2 பேருமே உலகத்திலேயே ஆலஸ்த தம்பதிகள் மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிடுவாங்க காதலிக்கிற எல்லாரும். காதலிச்சு கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகும்னா அந்த அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறையிறப்ப என்னன்னா நான் அப்போ எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அந்த அந்த கம்பேரிஷன் வரும். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆர்த்தி தான் ரவியை லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணோடனே ரவி வீட்டில் வேணான்னு இருக்காங்க. வேணாம், நம்ம சினிமா ஃபேமிலியிலேருந்து மேரேஜ் பண்ண வேணாம் அப்படி. அவங்க சினிமா ஃபேமிலியாக இருந்தாலும் கூட வேணான்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப கம்பல்ஷன் குஷ்பு தரப்புல இருந்தெல்லாம் போய் அவங்க அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கட்டினா ரவி தான் கட்டணும். அந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்து மேரேஜ் பண்ணாங்க. நல்லா தான் போச்சு லைஃப். அப்போ எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோலில் போகிற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாமே இவர் என்ன ட்ரெஸ் கோட் எப்படி பண்ணணும், கதையை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த கம்பெனிக்கு பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அவங்க. அப்படிங்கிறது ரவிக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம ஊரில் தான் தமிழ்நாட்டில் இந்த கூட்டு குடும்பங்கிறது கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணோடனே ஒரு பையனாக இருந்தாலும் சரி பக்கத்தில் ஒரு வீடு வச்சு தனியாக வச்சுருவாங்க. சரி, அந்த அவங்களே ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டு குடும்பத்துக்கு போயிடுவாங்க. தொடர்ந்து 2-3 படங்கள் பண்ணாங்க. சரியாக அந்த படங்கள்லாம் போகலை. அப்படிங்கும்போது அது பல குழப்பங்களை கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 தரப்புல இருந்துமே பேச்சுவார்த்தைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி லைஃப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சாபக்கடாக இருக்குது. தொடர்ந்து பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தொடர்ந்து டிவோர்ஸ் செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய நட்சத்திர நடிகர் அவரை பற்றின டிவோர்ஸ் செய்தி கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படின்னு அரசியல் புதுசாக போயிட்டு இருக்கு. ஒரு நடிகையோட தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். பொன்னியின் செல்வன் நடிகையோட தொடர்பு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா சார்? இல்லை, அதெல்லாம் வதந்தியான விஷயம் தான். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் 8 வருஷமாக இருக்கிறாரு. அவர் சம்மந்தப்பட்ட எந்த கிசுமே இது வரைக்கும் பண்ணல. இல்லை ஆர்த்தி தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கிற மாதிரி மாறி மாறி வருது. லீகலாக யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆத்தரைஸ்டாக வந்த பிறகு தான் தெரியும். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஒரு அழகான ஒரு காதல் ஜோடினா அது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் தான். சமீப காலமாக அவங்கள பற்றி செய்திகளை பார்த்துருப்போம். அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்தது சார் ஆக்சுவலாக? இல்லை, அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை பெருசாக. அவங்க மாமியாருடைய இன்டர்ஃபியர் நிறையா இருக்குது. அதனால் ஜெயம் ரவி கொஞ்சம் ஹட்டாக இருந்தார் அப்படிங்கிறது தான் தகவல். இப்போ முதல்ல கட்டம் வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை இவங்களுக்குள்ளேயே பேசியிருக்காங்க, சரியாக இல்லை. இப்போ குடும்பத் தரப்புலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு. அதுவும் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரக்கூடிய தகவல் வந்து ஃபேமிலி சர்க்கிளில் இருந்து பேசினதும் கை கொடுக்கல, ஏறக்குறைய அது பிரச்சனை பெருசாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய மேரேஜ்ன்றது வந்து ஒரு லவ் விஷயமாக தான் ஆரம்பிச்சு தான், அப்புறம் தான் பின்னால் வந்து கல்யாணம் ஆச்சு. அப்படி இருந்தும் எப்படி சார் இந்த மாதிரி தெரியறதுக்கான காரணமாக மாறுது? இல்லை, காதல் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து குறைகள் தெரியாது. அதுதான் பெரிய லவ் மேரேஜில் ஒரு பெரிய சிக்கல். இவன் 10 பையன் சொல்லுவான், அவன் 10 பையன் சொல்லுவான். அப்படியே 2 பேருமே உலகத்திலேயே ஆலஸ்த தம்பதிகள் மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிடுவாங்க காதலிக்கிற எல்லாரும். காதலிச்சு கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகும்னா அந்த அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறையிறப்ப என்னன்னா நான் அப்போ எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அந்த அந்த கம்பேரிஷன் வரும். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. அதாவது குஷ்புவும் ஜெயம் ரவியுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிறையா டிவி சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கெட்டு கதிரப்போ நடக்கிறப்ப ரவி அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அப்போ இந்த பொண்ணை பார்த்துருக்காரு. ஆர்த்தி தான் ரவியை லவ் பண்ணியிருக்கு. லவ் பண்ணோடனே ரவி வீட்டில் வேணான்னு இருக்காங்க. வேணாம், நம்ம சினிமா ஃபேமிலியிலேருந்து மேரேஜ் பண்ண வேணாம் அப்படி. அவங்க சினிமா ஃபேமிலியாக இருந்தாலும் கூட வேணான்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப கம்பல்ஷன் குஷ்பு தரப்புல இருந்தெல்லாம் போய் அவங்க அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கட்டினா ரவி தான் கட்டணும். அந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்து மேரேஜ் பண்ணாங்க. நல்லா தான் போச்சு லைஃப். ஒரு 12 வயசில் ஒரு பையன், ஒரு 8 வயசில் ஒரு பொண்ணு, இது மாதிரி இருக்குது. நல்லா லைஃப் போயிட்டு இருக்கு. போகிறப்ப இப்போ மாமியார் வந்து இவங்க ஒரு 2-3 படம் எடுத்தாங்க. அப்போ எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோலில் போகிற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாமே இவர் என்ன ட்ரெஸ் கோட் எப்படி பண்ணணும், கதையை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த கம்பெனிக்கு பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அவங்க. அப்படிங்கிறது ரவிக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கு. அது அப்படியே கொஞ்சம் விரிசல் ஆகி போய் இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிது. ஸோ இப்போ மாமியார் வந்து தலையீடு வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க சார். ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகள் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா தானே சார் பண்ணுவாங்க. அது எப்படி ஒரு மனக்கசப்பு? இல்லை, நல்ல விஷயமா இருந்தாலுமே ஜெனரேஷன் கேப்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்றைக்கி அவங்க மாமியார் அவங்க வேறு ஒரு ஏஜ். இன்றைக்கி ரவிக்கு தெரியும் கரண்ட்டு பொசிஷன் என்ன படம் ஓடுனா கதை கேட்டால் போகும் என்ன பண்ணணுன்ற அவர் கரண்ட்டில் ஃபீல்டில் இருக்கார். அப்படிங்கும்போது எல்லாருமே அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆனால் அது பிரச்சனை தான் வரும். இப்போ கேரளாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் தான் தமிழ்நாட்டில் இந்த கூட்டு குடும்பங்கிறது கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணவுடனே ஒரு பையனாக இருந்தாலும் சரி
பக்கத்தில் ஒரு வீடு வெடிச்சு தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அவங்களே ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வீடு குடும்பத்துக்கு போயிடுவாங்க. அவங்க இங்கே வருவாங்க, இங்கே அங்கே போவாங்க. அது மாதிரி தனித்தனியான ஒரு லைஃப் அவங்க அமைச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பெருசாக வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஏன்னா அதனால் தனித்தனியாக அவங்களுக்கு பின்னாடி நடக்க போகிறது கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு பண்ணிடுவாங்க. ஆனால் ரவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மாமியார் வந்து படம் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக ஒரு இன்டர்ஃபியர் இல்லாமல் தான் இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் பண்ணாங்க. சரியாக அந்த படங்கள்லாம் போகலை அப்படிங்கும்போது அது பல குழப்பங்களை கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 தரப்புல இருந்துமே பேச்சுவார்த்தைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். யார் சார் ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் வந்து அவங்க ஆர்த்தி தரப்புலேருந்து தான் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆர்த்தி தரப்புல தான் இந்த தொடர் தோல்வியிலேருந்து மீடுறதுக்காக இந்த மாதிரி செயல்கள் வந்து ஜெயம் ரவி பண்ணுறாரா? இல்லை அதுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது? இது வந்து பேடான ஒரு இமேஜ் தானே. இதனால அவங்களுக்கு அதில் என்ன இறப்புது? இது தப்பான ஒரு இமேஜ் தான் கிரியேட் ஆகும். ஃபேமிலி லைஃப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்குது. தொடர்ந்து பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே தொடர்ந்து டிவோர்ஸ் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய நட்சத்திர நடிகர் அவரை பற்றின டிவோர்ஸ் செய்தி கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படின்னு அரசியல் புரட்சியாக போயிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எப்பயுமே இந்த 40 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏஜ். எப்படின்னா கல்யாணம் பண்ணி அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரையாக இருக்கும் அந்த ஏஜில். அந்த நேரங்களில் அது சினிமா செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, எல்லா காமன் மேனுக்குமே இந்த 40-45 வயசு கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகுங்க அவங்க லைஃப்பில் ஒரு சலிப்பு ஏற்படும். அது காமன் மேன், இந்த ஃபேமிலி அட்டாச்சோட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க அதை அப்படியே கேரி பண்ணி போயிடுவாங்க. அந்த நேரங்களில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. இந்த செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு விரிசலாயிருக்கு. தொடர்ந்து இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு காரணங்கள் வந்து சொல்கிறீங்க சார். ஆனால் நம்ம செய்தி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நடிகையோட தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். பொன்னியின் செல்வன் நடிகையோட தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா சார்? இல்லை, அதெல்லாம் வதந்தியான விஷயம் தான். ஏன் ரவியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் 8 வருஷமாக இருக்கிறாரு. அவர் சம்மந்தப்பட்ட எந்த கிசஸுமே இது வரைக்கும் வந்தது. ரொம்ப ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு பையன். நாங்கள் அப்போ தான் அங்கே டேட் பார்த்தாரு, கால் ஷீட் பார்த்தாரு, கதை கேட்டார். இது வரைக்கும் அவரும் ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது. அப்படிங்கும்போது இது வரைக்கும் எந்த மாதிரியான பெருசாக பார்ட்டிக்கு கூட போக மாட்டார். பார்ட்டி கூட பெருசாக போகிறதில்ல. போனாலுமே அவங்க ஃபேமிலியோட தான் போவார். அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டானால இந்த மாதிரி செய்திகள் கிளப்பி விடுற செய்தி தான். இப்போ ஆர்த்தி தரப்புலேருந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்து வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகளுமே வருது சார். 2 தரப்புலையும் மாறி மாறி சொல்கிறாங்க. அது நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க யார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து லீகலாக தெரியும். இப்போ செபி வெளி செய்திகள்னா ரவி அப்ளை பண்ணியிருக்கிறாரு, இல்லை ஆர்த்தி தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கிற மாதிரி மாறி மாறி வருது. லீகலாக யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆத்தரைஸ்டாக வந்த பிறகு தான் தெரியும். ஸோ இப்போ அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னவா மாறும்? ஒரு உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி அந்த பசங்க இப்போ தான் அந்த சின்ன குழந்தையாக இருந்தால் கூட தெரியாது, மெச்சூர்ட் ஆகி இப்போ தான் விவரம் தெரிகிற வயசில் அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு பிரச்சனைங்கிறது அது பிள்ளைங்களோட ஃப்யூச்சரை வந்து ரொம்ப பாதிக்கும். அது செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நார்மல் காமன் மேனாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதை எப்படி டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.